ஓம் நம சிவாய. திருஞான சம்பந்தருடைய தேவாரம் முதல் பாடல் தோடுடைய செவியன் அப்படிங்கிற பதிகத்தில் 4வது பாடலுக்கு இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொருளை சிந்திக்கலாம். விண்மகிழ்ந்த மதிலெய்ததுமன்றி விளங்கு தலை ஓட்டில் உள்மகிழ்ந்து பலி தேறிய வந்து எனதுள்ளம் கவர்கள்வன் மண்மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண்மகிழ்ந்த பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே. இந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே அப்படிங்கிறது அவர் அந்த கோபுரத்தை காட்டி இந்த தோணியப்பர் தான் வந்தார் அப்படிங்கிறத ஒவ்வொரு பாடல்லையும் இந்த ஊரில் இருக்கிற சிவபெருமான் தான் வந்தார், ஆனால் அவர் எனக்கு எப்படியெல்லாம் காட்சி கொடுத்தார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பாடலாக சொல்லிக்கொண்டே வரார் அவர். இந்த பாடலில் சிவபெருமான் செய்த ஒரு அட்ட வீரட்டானம்னு இருக்குது. 8 விதமான வீரச் செயல்களை சிவபெருமான் புரிந்தார் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதில் ஒரு வீரட்டானத்தினுடைய கதையை இங்கே சொல்கிறார். என்ன கதை அப்படின்னு சொன்னால், முன்னொரு காலத்தில் ஒரு 3 வகையான அசுரர்கள் இருந்தார்கள். இந்த அசுரர்களுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் பெயர் வித்யுன்மாலி அப்படின்னு ஒருத்தருக்கு பேர், இன்னொருத்தருக்கு பேர் தாருகாக்ஷன் அப்படின்னு பேர், இன்னொருத்தருக்கு கமலாக்ஷன். இவங்கள் 3 பேர் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய வரங்களை எல்லாம் பெற்று தவம் செய்வார்கள், வரம் பெறுவார்கள். அந்த வரத்தை வச்சு இவங்க மற்றவங்களெல்லாம் கஷ்டப்படுத்துவாங்க. அதனால தான் அவர்களுக்கு அசுரர்கள் அப்படின்னு பேரே. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தங்கம், வெள்ளி, இரும்பு இப்படி கோட்டைகளை தனக்கு கட்டி கொண்டார்கள். அது மட்டும் இல்லை, கோட்டை கட்டி அவங்க பாட்டுக்கு இருந்தாங்கன்னா யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னா யாரும் அவங்கள ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இவங்க என்னென்னா, இந்த கோட்டையெல்லாம் பறக்கிற கோட்டையாக கட்டிட்டாங்க. அதுவும் கீழே தரைக்கே, அவங்க நினைக்கிற இடத்துல அதை தரையிறக்குவாங்க, திரும்பி அவங்க பறப்பாங்க. இப்படி பறந்துக்கிட்டு அப்புறம் தரையிறந்துக்கிட்டு அப்படி இருந்தாக்கா அது டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா? அது நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது. அதனால் இந்த விண்மகிழ்ந்த அப்படின்னு சொன்னால் பறக்கிறதுக்கு அந்த கோட்டைகளுக்கு ரொம்ப விருப்பம். கோட்டைகளுக்கு விருப்பம்னா கோட்டைகளை கட்டியவர்கள் அந்த அசுரர்களுக்கு விருப்பம். அந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியோடு பறக்கக்கூடிய கோட்டைகளில் அந்த அசுரர்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் போய் எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார்கள் இல்லையா? அந்த கோட்டை மதில்களை இந்த சிவபெருமானானவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஒரு சிரிப்புனாலேயே தகர்த்துட்டார் அப்படின்னு ஒரு புராண கதை சொல்கிறது. அதுக்கு மேருவை வில்லாக்கி, வாசுகியை நான்கயிறாக்கி, மகாவிஷ்ணு அதுக்கு ஹெல்ப் பண்ணி, பிரம்மா ஹெல்ப் பண்ணி எல்லாருமா சேர்ந்து அந்த 3 புறங்களையும் திரிபுரம் எரித்தவர் அப்படின்னு சிவபெருமானுக்கு ஒரு பெயர் இருக்குது. அது இந்த காரணத்தினால தான். அதெல்லாம் பண்ணியும் கூட அவர் ஒரு சிரிப்புனால அந்த 3 கோட்டைகளையும் எரித்து சாம்பலாக்கிட்டார் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது. அப்படி இவர் இதில் காமிக்கிறார், விண்மகிழ்ந்த மதில் எய்ததும், அந்த மதிலை எய்து மதிலை ஒன்றுமில்லாமல் தூள் தூள் ஆக்கியது அப்படிங்கிறது ஒரு கதை. அது மட்டும் இல்லைப்பா, இன்னொரு சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, இந்த பிரம்மா இருக்கார் இல்லையா, அவருக்கு முதல்ல 5 தலைகள் இருந்தன. எனக்கும் 5 தலை தான் இருக்குது, அந்த சிவபெருமானுக்கும் 5 தலை தான் இருக்குது, நாங்கள் 2 பேரும் ஒன்று தானே அப்படின்னு அவருக்கு ஒரு கர்வம் ஏற்பட்டது. அந்த எப்போவுமே யாருக்குமே அகங்காரங்கிறது அவர்களுக்கு நன்மை கிடையாது. இந்த அகங்காரத்தை அழிக்கணும். நம்ம அகங்காரத்தை அழிக்காமல், நம்ம கர்வத்தை அழித்து கொள்ளாமல் நம்மால் இறை நிலையை ஒரு நாளும் சிந்திக்கக்கூட முடியாது. அடையிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், சிந்திக்கக்கூட முடியாது. இந்த அகங்காரங்கிறது யாருக்குமே கெடுதல் தான். அதை காமிக்கிறதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இப்போ பிரம்மாவே இப்படி நடந்துக்கிட்டார்னா அவர் படைத்த இந்த ஜீவர்கள் எப்படி இருப்பாங்க? பிரம்மாவே அகங்காரத்தோடு இருக்கார், நாமளும் அகங்காரத்தோடு இருக்கலாம், தப்பு கிடையாது அப்படி நினைப்பாங்க. அது தப்பு. அதனால் என்ன பண்ணுறார், ஒரு தண்டனை கொடுக்குறார் பிரம்மாவுக்கு. நீ 5 தலை இருக்கிறதுனால நீயும் இறைவனும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறியாப்பா, அது தப்பு, ஒரு தலை உனக்கு வேண்டாம் அப்படின்னு. அந்த அகங்காரங்கிறது அவனுக்கு ஏற்பட்டது இந்த 5 தலைகளால் தானே என்று ஒரு தலையை கையால் கிள்ளி எடுத்துடுறார். தலையை கையால் கிள்றதுக்கு எவ்வளோ பெரிய பராக்கிரமம் வேணும்.
அப்படி ஒரு தலையை கிள்ளி எடுக்கிறார். அந்த கிள்ளி எடுக்கக்கூடிய தலை தான் அவருடைய கையில் கபாலமாக அந்த தலை வந்து இருக்குது. நம்ம போன பாடலில், அதுக்கு முந்தின பாடலில் பார்த்தோம், காய்ந்த அந்த மண்டை ஓட்டை வைத்துக்கொண்டு அவர் வந்து பலி தேர்ந்தார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இங்கேயும் அதை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அன்றி அது அந்த அந்த முப்புறங்களை எரித்ததும் அந்த மதில்களை இல்லாமல் செய்ததும் அன்றி, அது மட்டும் அல்லாமல் விலங்கு தலை ஓட்டில், தன்னுடைய கைகளில் விளங்கக்கூடிய அந்த தலை ஓட்டில், அந்த பிரம்மாவினுடைய மண்டை ஓட்டில் அவர் உள்மகிழ்ந்து பலி தேறிய. நீங்கள் பார்க்கணும், இது வந்து யார் பண்ணினாலும் பாவம் பண்ணினா அதுக்கு வந்து தண்டனைங்கிறது உண்டு. சிவபெருமான் வந்து பிரம்மாவை வந்து இந்த மாதிரி தலையை கொய்து விட்டார், அதனால் அவருக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, அப்படி இல்லை. புராணம் அப்படி சொல்லவே இல்லை. அவருக்கும் பிரம்மஹத்தி தோஷம் வருது. அந்த தோஷம் வந்ததுனால அவர் வந்து அந்த மண்டை ஓட்டையை வைத்துக்கொண்டே அவர் வந்து பிக்ஷாடன ரூபராக எல்லோரிடமும் பிக்ஷை எடுத்து அவர் தன்னுடைய பாபத்தை கழித்த ஒரு சிறு பீரியட் வந்து இருந்திருக்கு. அப்போ தான் அன்னபூர்ணியோட பிக்ஷையை வாங்குறார் அப்படின்னெல்லாம் நம்ம வந்து புராணத்தில் படிக்கிறோம். அதை மகிழ்ந்து பலி தேர்ந்து அப்படிங்கிற சந்தோஷமாக பண்ணுறாராம். அவருக்கு தண்டனை கொடுக்கறது அவரோட வேலை, கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறதும் நம்ம சந்தோஷமாக பண்ணிக்கிறார் அவர். அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, தனக்கு அகங்காரம் இல்லை அப்படிங்கிறத காட்டுறது. எனக்கு அகங்காரம் இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த கையில் இருக்கிற ஓட்டெல்லாம் வச்சு, மண்டையோட்டெல்லாம் வச்சு நான் போய் பிச்சை எடுக்கிறத, நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படி சொல்லுவேனா இல்லையா? சொல்லவே இல்லை. அப்படியா? இதுக்கான தண்டனை நான் அனுபவிக்கணுமா? அனுபவிக்கிறேன். நான் பிக்ஷாடனராக வலம் பெற வேண்டுமா? வலம் பெறுகிறேன். உள் மகிழ்ந்து எந்த விதமான அகங்காரமும் இல்லாமல் அந்த ஒரு செயலாக பார்ப்பது. இங்கே முக்கியம் என்னென்னா, இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த அவருடைய உருவ விளக்கத்தில் அவர் இதை சொல்லிடுவார். இப்போ நாம் வந்து ஒரு செயலாக பார்க்கிறார் அப்படிங்கிறது எப்படி முடியும்? அவருக்கு வேண்டுதல் வேண்டாமைங்கிறது இல்லாமல் இருந்தால் தான் முடியும். அதை காமிக்கிறதுக்கு அவருடைய ரூபத்தில் ஒரு விஷயத்தை காமிக்கிறார் இங்கே ஞானசம்பந்த பெருமாள். எப்படி காமிக்கிறார்னா, மண் மகிழ்ந்த அரவம்னா மண்ணை நன்றாக குடைந்து அந்த புத்தை உருவாக்கி அதில் வாழுகின்ற அரவம் அப்படின்னு. ஒரு பொதுவாக அரவங்கள், அதாவது பாம்புகள் எல்லாம் இந்த மண் ஜாஸ்தி இருக்கிற இடத்துல போய் அண்டிக்கும். அது வந்து புத்து ஏற்படுத்துறதா நிறைய கருத்துகள் இருக்குது. புத்து வந்து ஏற்படுத்துறது குளவி தான், அதுக்குள்ளே தான் இது போய் உக்காந்துக்கிறது. ஆனால் மண் மகிழ்ந்த அரவங்கிற போது ஒரு விஷயம் நமக்கு என்ன புரியுறதுன்னா, மண் சூழ்ந்து இருக்கக்கூடியது இந்த அரவத்தினுடைய அதை பாம்பு இருக்கேன், அந்த பாம்புக்கான ஒரு குணமாக தெரியுது. பாம்பு எப்பேற்பட்டது? சாதுவானதா? கிடையாது. பாம்பு என்ன பண்ணும்? கொத்தினா விஷம் இருக்கும். அதனால் பாம்பு அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு பிராணியாக இருக்குது இல்லையா? பாம்பை பார்த்தாலே எல்லாருக்கும் பயமாக இருக்குது. அப்படிப்பட்ட பாம்பை என்ன பண்ணி வச்சுருக்கார் இவர்? கழுத்தில், கையில், எல்லா இடத்துலையும் ஆபரணம் மாதிரி போட்டுக்கொண்டு இருக்கிறார் அவர். அப்போ அதை போட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது இன்னொன்னையும் போட்டுக்கிறாராம். என்ன போட்டுக்கிறாருன்னா, மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில். அந்த வரைன அழகு, இந்த அழகான மார்பில், நல்ல நீண்ட நெடிய ஒரு அகன்ற மார்பு இருக்குது அவருக்கு. ரொம்ப அழகான மார்பு, சுந்தர புருஷன் இல்லையா அவர்? அப்படி ஒரு அழகான மார்பு. அந்த மார்பில் கொன்றை மலர்களை சூடிக்கொண்டிருக்கிறான். கொன்றை மலரை போய் பார்க்கணும். நம்ம சரக்கொன்றை மலர் அப்படின்னலாம் நம்ம இந்த கொன்றை மரத்துக்கு அந்த ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர் இருக்கும். போய் பார்த்தோன்னு சொன்னால் அது எப்படி இருக்குன்னா, ஒரு தொட்டாலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எந்த மலருமே தொட்டால் சாஃப்டாக இருக்கும், கொன்றை மலர் இன்னும் சாஃப்டாக இருக்கும். இங்கே ரெண்டு விஷயத்தை வந்து உதாரணம் எடுத்துக்கிறார். ஒன்று மிக கடினமானது, அது வந்து அந்த பாம்பின் விஷம் வந்து ஒருவரை சாகடித்து விடும். இன்னொன்று அந்த மலர் வந்து மனம் கமிழக்கூடிய மலராக இருக்குது. அது மாத்திரமல்ல, அந்த மலர் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்போது ஒன்று மகிழ்ச்சியை கொடுக்கிறது, ஒன்று பயத்தை கொடுக்கிறது. ரெண்டையும் அட் எ டைம் ஒரே இடத்துல தன்னுடைய கழுத்து மார்பில் அவர் வந்து தாங்கி கொண்டிருக்கிறார். அப்படின்னா அவருக்கு இது ஒன்றும் வேண்டாம், எனக்கு இது இந்த பாம்பெல்லாம் எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் ரொம்ப கொடுமையான மிருகம் அப்படின்னு அதை தூக்கி போடவும் இல்லை. இது ரொம்ப அழகாக இருக்குது, இது மாத்திரம் என் கழுத்தில் இருக்கட்டும் அப்படின்னு இந்த கொன்றை மலர் மாலையை மாத்திரம் கூட வச்சுக்கல, ரெண்டையுமே வச்சுருக்க. வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அந்த ஒரு உருவ அமைப்பை இவர் வந்து சொல்கிறார் இந்த இடத்துல. விருப்பு வெறுப்பு அற்றவன் இறைவன். நம்ம எப்போதும் புரிஞ்சுக்கணும், நம்ம பெரும்பாலும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இறைவன் வந்து பார்ஷியலாக இருக்கார். ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறார், அவங்களுக்கு நிறைய கொடுக்குறாரு, எனக்கு கொடுக்கல, அப்படிலாம் இல்லை.
இறைவனுக்கு அந்த பார்ஷியாலிட்டிங்கிறதே சுத்தமாக கிடையாது. அவருக்கு எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் அனுகிரகம் செய்வது தான் அவருக்கு வந்து பிரியமான ஒரு விஷயம். அப்படி ஒரு பக்கம் அவருடைய உருவத்தை பார்க்குறார், அந்த உருவம் எப்படி இருக்குன்னு சொல்கிறார். அந்த உருவத்தில் இருக்கிற அலங்காரத்தை பார்க்குறார், அந்த அலங்காரம் எப்படி இருக்குன்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா பெண் மகிழ் வரை மார்பில் பெண் மகிழ்ந்த அதையும் ஒன்று பார்க்கணும். பெண் மகிழ்ந்தனா என்ன? அங்கே அம்பாள் வந்து கூடவே இருக்காளாம், அர்த்தநாரீஸ்வரராக. எனக்கு ஒரு பக்கம் அவர் அம்பாளோடையே தான் இருக்கார். எனக்கு அம்மாவை விட்டுட்டு அப்பாவை பார்க்க முடியலப்பா, ஏன்னா அம்மா கிட்ட தானே பாலை வாங்கி குடிச்சிருக்கார். அம்மாவை விட்டு அப்பாவை பார்க்க முடியல, அம்மாவும் இருக்கா அப்பாவும் இருக்கா, அப்பா இப்படி இருக்கார் அப்படின்னு தன்னுடைய அப்பாவான சிவபாத கிருதையருக்கு இந்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே அப்படி நான் பார்த்தவன் அப்படின்னு அழகாக விளக்குகிறார் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த பாடலை நாம் அடுத்த பதிவில் அதுக்கான பொருளை சிந்திக்கலாம். நமஸ்தே. ஹரி ஓம்.